நிலவு சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களின் வணக்கம். நீங்கள் பார்க்கறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற செஞ்சி தேசிய எவ்வளோ பெரிய களஞ்சியம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, செஞ்சி ராஜாவுடைய பெரிய களஞ்சியம். இதுதான் காரில் போகும்போது இதை கட்டின போது இவர் தான் கூட இருந்தார். போய் பார்க்கணும் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏதாவது ஒரு வேலையை எங்கள் சொந்த ஊருக்கு வருவோம், உடனே போயிடுவோம். ஆனால் இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதனால் போய் பார்க்கலான்னு போனோம். ரொம்ப பிரமிப்பாக ரொம்ப அருமையாக இருந்தது. ஒவ்வொரு தூண்லேயும் சிற்பங்களும் அவ்வளோ பெரிய மலை மேலே எத்தனை ஆட்களை வச்சு இந்த கோட்டையை அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நாங்கள் இப்போ போயிருக்கிறது ராணிக்கோட்டை. இப்போ நீங்கள் பார்த்தது ராணிக்கோட்டையினுடைய மேல் தட்டு. அதில் அவங்களுடைய படுக்கை அறை. இப்போ நாங்கள் இப்போ வீடியோவில் பார்த்தது படுக்கை அறை. இது என்ட்ரன்ஸ் போகிற வழி, சரிங்களா? என்னால் மேலே கல்லுலேயும் இதுலேயும் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, வீடியோ எடுக்க முடியல. பட் ஆனால் ஒரு சில ஃபோட்டோஸு மற்ற வீடியோக்கள் எடுத்த வீடியோக்களை வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருந்தது அந்த இடம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் பல வருஷமாக பார்க்கணுன்னு நினச்சத இடத்த பார்த்தோம். எங்கள் பக்கத்து ஊர் தான், ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்கும். பட் ஆனால் இன்ன வரைக்கும் எங்களால் போய் பார்க்க முடியாமல் இருந்தது. இப்போ தான் ரீசெண்டாக போய் பார்த்துட்டு வந்தோம். மிக்க மகிழ்ச்சி. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்த பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு, ராஜான்னு ஒருத்தர் இருந்தார், இந்த நாட்டை ஆண்டாங்க, இந்த ஹிஸ்டரியெல்லாம் சொல்லி, ஏன்னா இது அழிஞ்சு போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. நம்மளுடைய வரலாற்றினுடைய சிற்பங்கள் மற்ற அந்த எல்லா எவிடன்ஸும், சரிங்களா? உங்கள் பிள்ளைங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காமிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ ஃபாரினர்ஸ் இதை பார்க்கணுன்னே பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற அந்த ஃபாரினர்ஸ் செகண்ட் டைம் வந்தாங்களாம். ரொம்ப ஈஸியாக ஒரு கொம்பு வச்சு ஏறி அழகாக போனாங்க. ரொம்ப பார்க்க நல்லா இருந்தது. நீங்களும் ஒன்ஸ் போய் பாருங்கள். ஒன்றுமே அது எதை வச்சு கட்டினாங்கன்னு, நம்ம இப்போ சிமெண்ட்டு அந்த மாதிரி வச்சு கட்டுறோம் இல்லைங்களா? அதை வச்செல்லாம் என்ன பண்ணாங்கன்னே தெரியல. ஆனால் ஒரு சுண்ணாம்புக்கல் வச்சு மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு கோயில் இருந்தது. அந்த ராணி குளிக்கிறதுக்காக ஒரு குளம் இருக்குது. இப்படி ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் நம்ம கொஞ்சம் தேடி தேடி பார்க்கணும்.